இப்போ என்கிட்ட ஒரு இனோவா கார் இருந்துச்சு. அந்த மாதம் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஆக்சுவலாக என்னென்னமோ ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து கிடைக்கல. ஸோ ஒரு 5-6 lakhs ஏதோ தேவைப்பட்டுச்சு. சரிட்டு அந்த மாதம் காரை விற்றுட்டோம். அந்த மாதம் காரை விற்றுட்டு அப்புறம் அந்த மாதம் சம்பளம் கொடுத்தோம் ஒரு வழியாக. ஏன்னா நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி 30th கொடுத்துருவோம் எல்லாருக்கும் சம்பளம். அது வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழைய கம்பெனிலேருந்து எனக்கு அந்த பழக்கம். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து 30th அன்னைக்கு சேலரி வந்துடும். என்ன இருந்தாலும் 30th அன்னைக்கு சேலரி 1ஆம் தேதி கூட வராது. 30th அன்னைக்கே வந்துடும். லாஸ்ட் டேட் அன்னைக்கே வந்துடும். தமிழ்நாட்டை பத்தி பயங்கர தப்பா பேசிட்டாங்க. தமிழ்நாடு ரொம்ப கெடுத்து குட்டிச்சவர் ஆயிடுச்சு, இங்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட், எல்லாரும் அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு. 1921 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்ப இருந்ததுல ஃபர்ஸ்ட் உமன்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் போராட்டம் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்ல. தமிழ்நாடு ஸ்டேட்ல மாத்திரம் உமன்ஸ் பெண்களுக்கு வந்து ஓட்டு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1921 சண்டை போட்டு நம்ம பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ். அப்பதான் அவங்க நம்ம வந்து ஒரு மனிதனாவே மதிக்கிறோம். இல்லைன்னா ஆண்களுக்கு மாத்திரம் தான் ஓட்டு இருக்கு, பெண்களுக்கு ஓட்டு இல்லை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து 1929 ஒரு செங்கல்பட்டுல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல பெரியார் அவர்கள் வந்து ஒரு 4-5 தீர்மானம் போடுறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும், விடோஸ்க்கு வந்து ரீமேரேஜ் வேணும், சைல்டு மேரேஜை வந்து குழந்தை திருமணத்தை வந்து அபாலிஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 4-5 தீர்மானங்கள் போடுறாங்க. அது தொடர்ந்து போராடும். 1929 இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இருந்திருக்கு இல்லையா? ஆனா அத பண்றதுக்கு பெண்களுக்கு சொத்துரிமை பண்றதுக்கு 1989 ஆகுது. 89 கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்காரு. அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு சமமா சொத்துரிமைன்னு சொல்லி போடுறாரு. ஸோ ஆனா இந்தியா லெவல்ல அப்பயும் இல்ல. 2005 தான் இந்தியால கொண்டு வந்து கொடுக்குறாங்க பெண்களுக்கு சொத்துரிமை. அதை வந்து கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்றாங்க, கொடுக்க கூடாதுன்னு. எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஆகஸ்ட் மாசம் 2020 இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 2020 வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனலா அது கரெக்ட், 2005 போட்ட இது வந்து கரெக்ட்னு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ this is our story and it is not just Madam Jayalalitha, she did a wonderful job, but எல்லா லீடர்ஸும் தொடர்ந்து பெண்களோட முன்னேற்றத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சமூகத்துல வந்து பெண்களை நம்ம பெரிய லெவல்ல முன்னேற்றமோ அந்த சமூகம் தான் do well. இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. The numbers will never go up. Numbers will never go up. You will still be a poor society. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. That's nice. And I've always believed that, but I've read that in different countries, வேற நாடுகள்ல இதை பத்தின போராட்டங்கள். பட் டு நோ தட் நம்மளோட இந்தியால நம்மளோட ஸ்டேட் இஸ் டூயிங் சோ வெல் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தட் இஸ் வை நம்ம நினைக்கிறோம். நம்ம இப்போ இந்த வோட் பண்ற அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல காட்டுறதை விட நம்ம ஊர்ல காட்டும்போது வயசான அம்மாங்க எல்லாம் கூட போய் அந்த வோட் போடுறதுக்கு நிற்பாங்க. அது அவங்க வந்து அந்த ப்ராபப்லி அந்த 1921 இருந்து அவங்க சண்டை போட்டு வாங்கின அந்த ஒரு இது அவங்களுக்கு இருக்கும். ப்ராபப்லி their parents would have fought. அந்த ஸ்டோரிஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால it's still there in them. Correct. That's so nice. And